நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அந்த துடைப்பம் இதுக்கே ஒரு பெரிய ஆன்மீக தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே மேம். துடைப்பத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு என்ன அப்படின்றத சொல்லுங்க மேம். ஏன்னா துடைப்பம் ஒரு தேவி வச்சுருப்பாங்க. துடைப்பமும் மரமும் ஒரு தேவி, ஒரு அன்னையின் கையில் இருக்கக்கூடியது. தேவையில்லாததை களைவது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தேவி தசமகா வித்தையிலையும் வருவாங்க, வேறு ஒரு தேவி ரூபத்திலையும் அவங்க வருவாங்க. ஏன்னா நம்ம ஒன்றுத்தையும் பார்த்துக்கிட்டே போனோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் ஒழுங்காக பண்ண முடியாது. நான் பண்ணுறது கரெக்டாக தப்பா? ஏன்னா இப்போ நிறைய பேர் என்ன பேசுகிறாங்கன்னா, தொடப்பத்தை இப்படி வைக்கணும், அப்படி வைக்கணும், கதுவுக்கு பின்னால் மாட்டக்கூடாது, சிலிண்டருக்கு பின்னால் வைக்கணும், இப்படியெல்லாம் நம்ம எடுத்துன்னு போக வேண்டியது இல்லை. வீட்டுக்குள்ளே இருக்கிற குப்பையை எப்படி தொடப்பமும் மரமும் குப்பைகளை க்ளீன் செய்தோம், நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத குப்பையை தான் இந்த தொடப்பம் க்ளீன் பண்ணுது அப்படின்றது தான் ஒரு தேவியினுடைய சொல்லுவாங்க. அந்த மாதிரி எண்ணெய் ஏற்றுறதை பற்றி நீங்கள் கேட்டிருந்தீங்க. எல்லா எண்ணெயும் சேர்த்து ஏற்றுவதை விட சுத்தமான செக்கில் ஆட்டிய நல்லெண்ணெயை உபயோகிப்பது மிகவும் நல்லது.